Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சோலையப்பன் தெருவில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் வாழை, நெல், தீவனப்புல், கரும்பு போன்ற பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி வருவதால் உடனடியாக வடிகால்களை தூர்வார வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். கள சூழல் என்ன விளக்கலாம்? வணக்கம் கௌதமி. கும்பகோணம் மாநகரில் சோலைப்பன் தெரு பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல இந்த விவசாயிகள் நெல், வாழை, கரும்பு, தீவனப்புல் போன்ற பயிர்களை பயிரிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையினால இந்த பகுதியில் நீர் வடியாமல் நீர் சூழ்ந்து அந்த பயிர்கள்லாம் அழுகி வர அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த பகுதிக்கு வருகை தந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் வினோத் தலைமையிலான தொண்டர்கள் அந்த பகுதியில் சரியா தூர்வாராததை கண்டித்து திடீரென அங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு நீர்வளத்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் வழிகாட்டுகளை முறையாக தூர்வாரி பராமரிக்காத காரணத்தினால்தான் இந்த பகுதியில் நீர் சூழ்ந்து இந்த பயிர்கள்லாம் அழுகி வருகிறது. இதனை உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த வடிகால்கள், வாய்க்கால்களை எல்லாம் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த பயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும், இதை உடனடியாக செய்யவில்லை என்றால் விவசாயிகளை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த பகுதியில் உள்ள இந்த வாழை மட்டுமே ஒரு 10,000த்துக்கும் மேற்பட்ட வாழை முற்றிலும் அழுக தொடங்கி உள்ளது. இதனாலே மட்டும் 22 லட்சம் ரூபாய்க்கு மேல் பகுதி விவசாயிக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.